அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் உங்களுக்கு டிவிஷன் ஈஸியான மெத்தடில் எப்படி போடலாம், அதில் 1 டிஜிட்டில் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற சம்ஸ் தான் உங்களுக்கு 4 மாடல்ஸ் போட்டு காட்டினோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பரை 2 டிஜிட்டால் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவும் ஈஸி தான், பார்த்தோடனே பயப்படக்கூடாது. 5 டிஜிட் நம்பரை நம்ம 2 டிஜிட் நம்பர்னால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது மாதிரி தான், ஃபஸ்ட்டு இருக்க பிக்கர் நம்பர் டிவைடட் நம்பர், அதை டிவைட் பண்ண போகிற 35ங்கிறது டிவைசர். இப்போ இந்த பிக்கர் நம்பரை என்ன பண்ணணும்னா எடுத்து ரைட் பண்ணணும். உள்ளே ரைட் பண்ணிவிட்டு அதே மாடலில் 35 வெளியில் ரைட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ளே இருக்க டிவிடெண்டை 35னால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம எந்த டிவைஸருக்கான டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி 1 டிஜிட்டில் சொல்லியிருந்தோம். அப்படி டேபிள் தெரியாட்டி நீங்கள் பக்கத்தில் ரைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 டிஜிட்டால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 35 டேபிள்லாம் நமக்கு தெரியாது. அதை ஆட் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கும் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ 35 டேபிளை நம்ம வர்ற மாதிரி ரைட் பண்ணிக்க போகிறோம். எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 135 இஸ் 35. இப்போ 235 அப்படின்னா 2ஆல் போய் 35ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு இந்த ஒரு டிவிஷன் சம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இதில் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே அடங்கும். அப்போ இந்த சம் தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், 35 டேபிள் எப்படி மேம் ரைட் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 135ங்கிறது எப்படின்னா 15 இஸ் 5, 13 இஸ் 3 ரைட் பண்ணியிருக்கோமா? இப்போ அதே மெத்தட்லேயே மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லேயே டேபிள்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ 2ஐ 5ஓட மல்டிபிள் பண்ணால் 2 5s are 10. 10க்கு ரைட் பண்ணோம், 0 ரைட் பண்ணுறோம், கேரி ஓவர் 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2வை என்ன பண்ண போகிறோம், 3யோட மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6, அந்த கேரி ஓவர் 1 ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ 235 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 70 கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 335 நான் ஃபஸ்ட்டு 3ஐ போய் 5ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s are 15. 15க்கு 5 ரைட் பண்ணிக்கிறோம், கேரி ஓவர் 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 3s are 9. 9ஓட அந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 435க்கு என்ன பண்ணுறோம், 4ஐ ஃபஸ்ட்டு 5ஓட மல்டிபிள் பண்ணுறோம். 4 5s are 20. 20க்கு 0 ரைட் பண்ணுறோம், கேரி ஓவர் 2. நெக்ஸ்ட்டு 4 3s are 12. 12ஓட 2 ஆட் பண்ணிங்கன்னா 14. நெக்ஸ்ட்டு 535. அப்போ அதுக்கு எப்படி சார் ரைட் பண்ணுறோம், 5ஐ 5ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 5s are 25. 25க்கு 5 ரைட் பண்ணோம், கேரி ஓவர் 2 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5ஐ 3ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15. 15 ரைட் பண்ணிவிட்டு 5 5s are 25க்கு 5 ரைட் பண்ணியிருக்கோம், கேரி ஓவர் 2 வச்சுருக்கோம். 5 3s are 15. அந்த 15ஓட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 17. ஓகேவா? ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 635 சார், ஒரு 1035 வரையும் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம் ஃபுல்லுமே செய்யும்போது ஒரு இடையில உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அதுக்காக தான் 10 வரையும் ரைட் பண்ணிக்க சொல்கிறேன். அப்போ 635 அப்படி ரைட் பண்ணோம்னா 6ஐ ஃபஸ்ட்டு 5ஓட மல்டிபிள் பண்ணுறோம். 6 5s are 30. 30க்கு என்ன ரைட் பண்ணுறோம், 0, கேரி ஓவர் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 3s are 18. 18ஓட 3 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 19 20 21 வரும். அப்போ 210 ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 735 சார், 7 5s are 35, கேரி ஓவர் 3. 7 3s are 21. 21 + 3 24. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 835 சார், 8 5s are 40, கேரி ஓவர் 4. 8 3s are 24. 24 + 4 28. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 935. 935க்கு எப்படி ரைட் பண்ணுறோம், 9 5s are 45, கேரி ஓவர் 4. 9 3s are 27. 27 + 4 31. 1035 சார் நமக்கு தெரியும். 35 அப்படியே ரைட் பண்ணி ஒரு 0 சேர்த்துக்கலாம். 135 35 0க்கு 0 ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
35 டேபிளை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணி போட்டோம். இதை நம்மளால் மெமரி பண்ணிக்கவும் முடியாது. அப்போ திடீர்னு நம்மளுக்கு வந்து 2 டிஜிட்டால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிள் நமக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு சம் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த சம் வந்து டேபிள் ரைட் பண்ணுற சம்மெல்லாம் சொல்கிறது வந்து டிவிஷன் போடுறது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நல்லா டிவிஷன் போட தெரிஞ்சவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, டிவிஷன் பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு போட தெரியாதுங்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்பரை வந்து உள்ளே ரைட் பண்ணியாச்சு, கிரேட்டர் நம்பரை உள்ளே ரைட் பண்ணியாச்சு, டிவைஸரை வெளில ரைட் பண்ணியாச்சு, டேபிளும் ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு 35 2 டிஜிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம டிவைஸரை விட உள்ளே இருக்க டிவைடட் நம்பர் வந்து கிரேட்டர் நம்பராக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த நம்பரே நமக்கு போதும். இப்போ ஸ்மால் நம்பராக இருந்தால் தான் அடுத்த டிஜிட்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ 35ங்கிறது 2 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இங்கே 2 டிஜிட் இங்கே எடுத்துட்டோம்னா 75. 35ஓட 75 வந்து கிரேட்டர் நம்பர் தான். அப்போ 75 நமக்கு போதும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த 75ங்கிறது நம்ம 35 டேபிளில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 75ங்கிறது எந்த நம்பருக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், 70க்கும் 105க்கும் இடையில இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், 70யை எடுத்துக்கலாம். ஸ்மால் நம்பரை தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா கிரேட்டர் நம்பர் நம்ம லெஸ் பண்ண முடியாது, கிரேட்டர் நம்பரை எடுத்துக்கவும் கூடாது. அப்போ 70யை நம்ம எடுத்துக்கிறோம். 70ங்கிறது எத்தனை 35, 235. அப்போ 2வை மேலே போட்டு 70யை கீழே ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 75ல் 70யை லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 5. ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த நம்பர் இந்த 4ஐ கீழே கொண்டு வரோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 54 இருக்குது. ஓகே, இப்போ 54ங்கிறது 35 டேபிளில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 54ங்கிறது எந்த நம்பருக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்கணும். 35க்கும் 70க்கும் இடையில இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும், 35ஐ எடுத்துக்கலாம். 35ங்கிறது எத்தனை 35, 135. அப்போ 1 மேலே ரைட் பண்ணி 35ஐ கீழே ரைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லெஸ் பண்ண போகிறோம். 54ல் 35 லெஸ் பண்ண போகிறோம். இப்போ 4ல் 5 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ பக்கத்தில் பேரா வாங்குகிறோம். பேரா வாங்கினா 4 என்னவாகும், 14ஆக மாறும். இந்த 5லேருந்து பேரா கொடுத்துட்டோம்னா 5 என்னவாகும்னா 4ஆக மாறும். ஓகேவா? இப்போ 14ல் 5 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9. 4ல் 3 லெஸ் பண்ணால் 1. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 19 இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும், அடுத்த நம்பரை கீழே இறக்கணும். அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்குது, 196 இருக்குது. 6ஐ ரைட் பண்ணிட்டோம்னா இப்போ 196 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த 196 வந்து 35 டேபிளில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா, இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 196 எந்த நம்பருக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்கணும். எதுக்கு இடையில இருக்குது, 175க்கும் 210க்கும் இடையில இருக்குது. அப்போ எந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம், 175 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 175ங்கிறது எத்தனை 35, 535. அப்போ 5 மேலே ரைட் பண்ணி 535 ஆன்சர் என்ன, 175 ரைட் பண்ணியாச்சா? இப்போ மேலே உள்ள நம்பர்லேருந்து கீழே உள்ள நம்பரை லெஸ் பண்ண போகிறோம். இப்போ 6ல் 5 லெஸ் பண்ணால் என்ன வரும், 1. 9 - 7 என்ன வரும், 2. 1 - 1 0. அதை ரைட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து என்ன நம்பர் இருக்குங்க, 3 இருக்குது. இந்த 3ஐ கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ இங்கே என்ன நம்பர் வந்துருச்சு, 213 வந்துருச்சு. இப்போ இந்த 213 வந்து 35 டேபிளில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கான்னு பாருங்கள், இருக்கா, இல்லை. அப்போ எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னு அடுத்து பார்க்கணுமா, 213 எதுக்கு இடையில இருக்குது, 210க்கும் 245க்கும் இடையில இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், 210 எடுத்துக்கலாம். 210ங்கிறது எத்தனை 35, 635. அப்போ 6ஐ மேலே ரைட் பண்ணி 210ஐ வந்து கீழே ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 213ல் 210 அதாவது 3ல் 0 லெஸ் பண்ணால் 3, 1 - 1 0, 2 - 2 0. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 3 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. அப்போ கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 2156. இவ்வளோ தான் இந்த சம்மு. இப்போ ரிமைண்டர் வந்து 0 வர வரையும் போடணும்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தியா, 1 டிஜிட் மெத்தடில் பாயிண்ட் வச்சு 0 போட்டு சம் போட்டுக்கிட்டே போகலாம். இல்லை எனக்கு ரிமைண்டர் நம்பராக வந்தாலும் பரவாயில்ல, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சம் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? சம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா?
திருப்பி ஒரு டைம் இந்த மாதிரி சம்மை வந்து வேறு வேறு 2 டிஜிட் நம்பரால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.